மக்களே, இது வரைக்கும் 12லிருந்து விரயத்தை கொடுத்த சனி பகவான் இப்போ உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்திருக்கிறாரு. ஆனால் ஒன்று, உங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, ரொம்ப படுத்த மாட்டார், கவலைப்படாதீங்க. ஓகே, தைரியமாக இருங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வீட்டில் இருக்கார், உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக ஸ்டெப் படுங்க. நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒன்று ஒன்று சக்ஸஸ் ஆகும், ஒன்றுமே ஃபெயிலியர் ஆகாது. அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுது. அதனால் தைரியமாக உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை தைரியமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி செஞ்சுக்கிட்டே வாங்க. எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அது முடிஞ்சால் திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஓகே, கோளாறு பதிகம் கேளுங்க, விநாயகர் அகவல் கேளுங்க, மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் 12 ராசிக்கும் நான் சனி பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கேன். எந்தெந்த ராசி எப்படி எப்படி இருக்குன்றதை எல்லோரும் போய் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக போட்டிருக்கேன் நான். இது பொது பலன்தான். உங்கள் இதில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி நல்லா இல்லைன்றோம். ஆனால் அவருக்கு ஜனனகால கட்டப்படி பிளானட்ஸ்லாம் நல்லா இருந்ததுன்னா, கோச்சாரமும் நல்லா இருந்து, கோச்சாரம் நல்லா இல்லை ஆனால் தசாபுத்தியும் நல்லா இருந்ததுன்னா அவர் நல்லாவே இருப்பார். அதுக்கு கெடுபலன்கள் இருக்காது. சிலருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், அவளுக்கு தசாபுத்தி நல்லா இல்லாமல் பிளானட்ஸும் நல்லா இல்லைன்னா இது போட்ட பலன்கள் பழிக்கும்னு சொல்ல முடியாது. இது 50 அது 50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மேற்கொண்டு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த புதிய எபிசோடுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றோடு சனி பயிற்சி பலன்கள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.